ஒரு கூட்டமே உட்காந்து ஜெபம் பண்ணும். இந்தியாவுக்கு அவரை கொடுங்க, இவரை கொடுங்க, உட்காந்து ஒரு கூட்டமே ஜெபம் பண்ணும். எதுக்கு ஜெபம் பண்றீங்க? தேசத்தின் சேமத்துக்கு ஜெபம் பண்ணுங்க. தேசத்துக்கு சேமத்துக்கு ஜெபம் பண்ணுங்க. மழை தேவை, இப்ப ஜெபம் பண்ணீங்க. மழை தேவை, நல்லது. நல்ல விளைச்சல் வேணும், நல்லது. இதை விட்டு அவரு ராஜாவா இருக்கணும், இவர் ராஜாவா இருக்கணும், எதுக்கு ஜெபம் பண்றீங்க? தேவன் ராஜாவாக இருக்கணும் ஜெபம் பண்ணுங்க. உம்முடைய ராஜ்யம் வருவதாக. அதுதான் சரியான ஜெபம். இஸ்ரவேலுக்கு யார் ராஜாவா வரணும்னு எலியா ஜெபம் பண்ணவே இல்லை. எலிசா ஜெபம் பண்ணல, இருக்கிற ராஜா ரட்சிக்கப்படணும் தான் ஜெபம் பண்ணாங்க. யோசித்து பாருங்க, ஆண்டவர் பணம் கொடுக்குறாரு, லேண்ட் கொடுக்குறாரு, வாங்க ஜெபம் பண்ணலாம்னா அப்படியே ஒரு கூட்டமே ஏஞ்சி நிற்கும். ஒரு கூட்டமே ஏஞ்சி நிற்கும். உங்களுக்கு ஆண்டவர் வீடு கொடுக்க போறாரு, யாரா இருக்கலாம் வீடு வேணும், யாரா இருக்கலாம் லேண்ட் வேணும், ஏஞ்சி நில்லுங்கன்னா ஒரு பெரிய கூட்டம் ஏந்திரிக்கும். அதுவே இப்படி சொல்லி பாருங்க. நித்திய ஜீவன் ஞானம் அறிவு என்கிற பொக்கிஷத்தால கத்த நிரப்ப போகிறார். இது முதல் கொண்டு ஆண்டவர் உங்களுக்கு பரலோகத்தின் ஞானத்தை நிரப்பார். எத்தனை பேர் ஏந்திருப்பீங்க? ஏன்னா இது ஒரு இடுக்கறான வாசல், கொஞ்சம் தான் போகும். ஒரு 4 பேர், ஒரு 3 பேர். ஆனா இதுக்கு பின்னாடி ஒரு பெரிய கூட்டமே போகும். ஆனா ஆண்டவர் சொல்றாரு அது விசாலமான பாதை, ரொம்ப கேர்ஃபுல்லா இருந்து கொள்ளுங்க.